வீடியோவில் பிரணிக் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் ஐபிஓ பற்றின ஃபுல் அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கம்பெனி 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்டிகிரேட்டட் லாஜிஸ்டிக் சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுற பிஸ்னஸில் இவங்க இருக்காங்க. இந்த கம்பெனி பேன் இந்தியா ஃபுல்லாக லாஜிஸ்டிக் ப்ரொவைடராக இருக்காங்க. இவங்களோட ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட்டர் அண்ட் ஃப்ரைட் ஃபார்வர்டர் இந்த மாதிரி இன்டிகிரேட்டட் சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சர்வீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேர்ஹவுசிங், மெட்டீரியல் ஹேண்ட்லிங், ஃப்ரைட் ஃபார்வர்டிங் இதெல்லாம் வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது. இவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாம் வேரியஸ் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. சச் அஸ் ரீட்டைல், கன்சியூமர் டியூரபிள்ஸ், டெலிகாம், மேனுஃபேக்சரிங், அக்ரிகல்ச்சர், ஃபார்மா. இந்தியால லீடிங் லாஜிஸ்டிக் ப்ரொவைடரா பிரணிக் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி இருக்கு. இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொல்கத்தா அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியால இருக்காங்க. இந்த கம்பெனி கிட்ட 86 கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், அடிஷனலா இவங்க கிட்ட 30 வேர்ஹவுசஸும் இருக்கு. செப்டம்பர் 30, 2024 625 பெர்மனன்ட் எம்ப்ளாயி ஒர்க் பண்றாங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸ் எல்லாம் யாருன்னா மேக்ஸ், ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ், ஆதித்யா பிர்லா, ஏசிசி சிமெண்ட், டாடா ஸ்டீல், ஃபிளிப்கார்ட், ஜொமேட்டோ, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஃபர்ஸ்ட்கிரை, ஹூண்டாய், எல்என்டி, நெஸ்ட்லே இந்த மாதிரி பாப்புலர் கிளைண்ட்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட இருக்காங்க. 100+ ஆபரேஷனல் சைட்ஸ் இவங்களுக்கு இருக்கு. ராஜஸ்தான், குஜராத், பீகார், ஜார்க்கண்ட், ஹரியானா, தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா அண்ட் டெல்லி இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டேட்ஸ்ல இவங்களோட பிசினஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பை 2030 இன்டிகிரேட்டட் லாஜிஸ்டிக் சொல்யூஷன்ஸோட எக்ஸ்பெக்டட் CAGR 7.2% growth இருக்கும். ஸோ ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பியர்ஸ் கம்பேரிஷன். இவங்களுக்கு பியர்ஸா SJ லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி இருக்கு. இதுல ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் அதிகமா இருக்கிறது இப்ப IPO வந்திருக்கிற பிரணிக் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி தான். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இவங்களோட அசெட், ரெவென்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இதெல்லாம் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2024 108.9 crore இருக்காங்க. நெட்வொர்க் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. டோட்டல் பாரோவிங்ஸ் பார்க்கும்போது இவங்களுக்கு இயர் அதிகமா இருந்தாலும் பினான்சியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ROE 8.70%, ROCE 11.79, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 8.70, EPS பார்க்கும்போது 5.02 இருக்கு அண்ட் PE ரேஷியோ 15.33. ஸோ ஓவரால் பினான்சியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அடுத்து என்ன ரீசன்காக இந்த IPO வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 22.47 crore. இந்த IPOல இருந்து ஜெனரேட் ஆகுற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் இன் டெக்னாலஜியை யூஸ் பண்ண போறதாவும், கேபிட்டல் எக்ஸ்பென்சர், ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் ஜெனரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் IPO டீடைல்ஸ் பார்க்கலாம். IPO ஓபன் ஆகிற டேட் October 10 அண்ட் க்ளோஸ் ஆகிற டேட் October 14. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per share இருக்கு. பிரைஸ் பார்க்கும்போது 73 to 77 per share. Lot size 1600 shares. Total issue size 22.47 crore. Fresh issue 22.47 crore. Listing at NSE and SME. அடுத்த IPO timeline. Allotment ஆகிற டேட் October 15. ரீஃபண்ட் October 16 இருக்கு. இந்த ஷேர் உங்க டிமேட் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகிற டேட் October 16. லிஸ்ட் ஆகிற டேட் October 17 இருக்கு. இந்த IPOல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமா 1,23,200 தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது IPO பிரைஸ் 77. October 8 அன்னைக்கு எந்த ஒரு ட்ரேடுமே நடக்கல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த IPOவை லிஸ்டிங் கைனுக்காக அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். IPOல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்ல இதை பத்தின ஃபர்தர் டீடைல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. அதுக்கு கால் பண்ணா உங்களுக்கு கைட் பண்ணுவோம்.